வணக்கம். இன்னைக்கு நாம கமலஹாசன் அப்புறம் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரோட சமீபத்திய சந்திப்பு பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் சந்திக்கும் போது எப்பவுமே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே. நிச்சயமா. இப்போ கமல் ராஜ்யசபா எம்பியை நியமிக்கப்பட்டிருக்காரு இல்லையா? ஆமா, அந்த அறிவிப்பு வந்தது. அதுக்கப்புறம் ஜூலை 16, 2025 அன்னைக்கு நேரா சென்னை போயஸ் கார்டன்ல இருக்கிற ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிருக்கார். சரி, இந்த சந்திப்பு எதுக்கு அங்க நடந்திருக்கும்? என்ன பின்னணி? நமக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, கமல் தன் நியமன செய்திய ஷேர் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கார். ஓ, அப்படியா? ஆமா, அந்த அபிஷியல் லெட்டர் இருக்குல்ல, அத ரஜினி கிட்ட காட்டியிருக்கார். கூடவே ஒரு பூக்கொத்தும் கொடுத்திருக்கார். அந்த போட்டோஸ்லாம் கூட வந்துச்சு, ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு நிக்கிற மாதிரி. அவங்களோட பல வருஷ நட்பை இது காட்டுச்சு. ஆமா, அந்த போட்டோ நானும் பார்த்தேன். கமல் அவர்களே அதை எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. கரெக்ட். புதிய பயணத்தை நண்பர் @ரஜினிகாந்துடன் மகிழ்ந்தேன் அப்படின்னு ஒரு கேப்ஷன். ரொம்ப சிம்பிளா இயல்பா இருந்துச்சு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னது? இது வெறும் ஒரு ஃபார்மல் மீட்டிங் மாதிரி தெரியல. ஜூலை 25 அன்னைக்கு டெல்லியில பதவியேற்பு விழா இருக்குல்ல? ஆமா, இருக்கு. அதுக்கு முன்னாடி நண்பர் ரஜினியோட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு கமல் நினைச்சிருக்காரு. அதுக்காகத்தான் முக்கியமா போயிருக்காருன்னு பேசிக்கிறாங்க. ஓ, அது முக்கியம்தான். அவங்க நட்பு அப்படி. ஆமா, அவங்களோட அந்த தனிப்பட்ட உறவோட ஆழத்தை இது காட்டுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன, எப்படி சொல்றது, ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. ரசிகர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? ரெண்டு பெரிய தலைகள் ஒன்னா நின்னா உடனே அரசியல் கூட்டணியா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்ட். ஆமா, அந்த பேச்சு உடனே கிளம்பிடுச்சு. அது உண்மைதான். அந்த மாதிரி ஊகங்கள் வரதான் செஞ்சது. ஆனா நாம விசாரிச்ச வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு நட்பு ரீதியான ஒரு பர்சனல் விசிட் தான் ரெண்டு தரப்புமே தெளிவுபடுத்திருக்காங்க. ஓகே. இதுல எந்த அரசியல் மூவ்மெண்டும் இல்ல. ஆனா பல வருஷமா அரசியல்ல வேற வேற பாதையில போனாலும் இப்போ கமல் ஒரு முக்கிய அரசியல் பொறுப்புக்கு வரும்போது இந்த நட்பு இப்படி வெளிப்படுறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ இதுக்கு நேரடி அரசியல் அர்த்தம் இல்லைன்னு சொல்றீங்க? இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. அப்போ இந்த சந்திப்போட உண்மையான முக்கியத்துவம் என்ன? ஆசீர்வாதம் வாங்கறதுங்கிறது சரி, அது தாண்டி தமிழ்நாட்டு சூழல்ல இதுக்கு வேற ஏதாவது ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கா? எப்படி பார்க்கலாம்னா, இது முக்கியமா அவங்களோட அந்த நீண்ட கால நட்போட ஒரு வெளிப்பாடு. ரொம்ப ஆழமான நட்பு அது. சரி, கமலோட இந்த புது அரசியல் பயணத்துக்கு ரஜினியோட வாழ்த்து கிடைச்சது. அது ஒரு முக்கியமான, ஒரு அர்த்தமுள்ள ஒரு தருணம். அதாவது இப்போதைக்கு இத ஒரு அரசியல் ஆட்டமா பார்க்க தேவையில்ல, பல வருஷ நண்பர்கள் சந்தோஷமா சந்திச்சுக்கிட்டாங்க, அப்படிதான் பார்க்கணும். புரியுது. வெளியில என்னதான் ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலும் இது நட்பை பேஸ் பண்ண ஒரு சந்திப்பு. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். ஆக சுருக்கமா சொல்லணும்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்பு சந்திப்பு, சரியா? ஆமா, இப்போதைக்கு அப்படிதான் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டுல இவ்ளோ பெரிய செல்வாக்குள்ள இந்த ரெண்டு ஜாம்பவான்களோட இத்தனை வருஷம் நட்பு எதிர்காலத்துல ஒருவேளை அரசியல் களத்துல நேரடி கூட்டணியா இல்லாட்டியும் கூட வேற மாதிரி ஏதாவது மறைமுக தாக்கங்களை ஏற்படுத்துமா? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை நாம எதிர்பார்க்காத விதமா கூட ஏதாவது நடக்கலாம் இல்லையா? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.